Hello all, welcome to Techo CS channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற கான்செப்ட் ஃபேஸஸ் ஆஃப் கம்பைலர். ஸோ வாட் இஸ் தி என்னென்னலாம் கம்பைலரில் என்னென்ன ஃபேஸஸ் இருக்குது அப்படின்னா the phases of a compiler are a sequence of steps through which a source program passes to become the target code. அதாவது நம்மளோட சோர்ஸ் ப்ரோக்ராம் மிஷின் கோடாக மாறுறதுக்கு என்னென்ன சீக்வன்ஸ் ஆஃப் ஸ்டெப்ஸ் எல்லாம் தாண்டி போகுது அப்படிங்கிறத டிஸ்கிரைப் பண்ணுறது தான் ஃபேஸஸ் ஆஃப் கம்பைலர். ஸோ ஈச் phase performs a specific task and passes its output to the next phase. ஸோ ஒவ்வொரு ஃபேஸும் என்ன பண்ணணும்னா ஒரு வேலையை செஞ்சுட்டு அடுத்த அந்த செஞ்சு முடித்த அவுட்புட்டை அடுத்த ஃபேஸ்க்கு இன்புட்டாக கொடுக்கும். ஓகே, ஸோ இந்த ஃபேஸஸ் ஆஃப் கம்பைலரை மெயினாக 3 பார்ட்டாக பிரிப்பாங்க. ஓகே, ஒன் இஸ் front end and another one is middle end, third one is back end. ஓகேவா? ஸோ நம்ம குரூப்பிங் ஆஃப் ஃபேஸஸ்ங்கிற கான்செப்ட்லேயும் இதே தான் பார்ப்போம். ஸோ ஃப்ரண்ட் எண்டுங்கிறது அனாலிசிஸ் ஃபேஸு, பேக் எண்ட்ங்கிறது சிந்தசிஸ் ஃபேஸ். ஓகேவா? ஸோ அனாலிசிஸில் என்னென்ன பண்ணுவோன்னா லெக்சிக்கல் அனாலிசிஸ், சின்டாக்ஸ் அனாலிசிஸ், செமாண்டிக் அனாலிசிஸ். ஸோ 3 ஃபேஸ் இருக்கும். பேக் எண்டில் வந்து கோட் ஜென்ரேஷன், சிந்தசிஸ் ஃபேஸ். இந்த மிடில் எண்டில் என்னென்னா நேம் இட் செல்ஃப் வில் சே இன்டர்மீடியேட் கோட் ஜென்ரேஷன் அண்ட் கோட் ஆப்டிமைசேஷன். கோட் ஜென்ரேட் பண்ணுறதும் ஆப்டிமைஸ் பண்ணுறதும் இன்டர்மீடியேட் லெவலில் பண்ணுறது இந்த மிடில் எண்டோட வேலை. ஓகே, நவ் தீஸ் ஆர் ஆல் தி ஃபேஸஸ் ஆஃப் கம்பைலர். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் நம்மக்கிட்ட சோர்ஸ் கோட் இருக்குது. ஓகேவா? இந்த சோர்ஸ் கோடை என்ன பண்ணுவோம்னா இது இந்த 3 வந்து நான் என்ன சொன்னேன், ஃப்ரண்ட் எண்டு, இது வந்து பேக் எண்டு, இந்த ரெண்டும் என்னது மிடில் எண்ட். ஓகேவா? இந்த மிடில் பார்ட்டு. ஸோ இந்த 3 அனாலிசிஸ் ஸ்பேஸு, இது சிந்தசிஸ் ஸ்பேஸு. ஸோ அனாலிசிஸ் ஸ்பேஸில் வி ஆர் ஹேவிங் லெக்சிக்கல், சின்டாக்ஸ், செமாண்டிக் அண்ட் தென் இன்டர்மீடியேட் கோட் ஜென்ரேட்டர், கோட் ஆப்டிமைசேஷன், கோட் ஜென்ரேஷன். ஸோ இது ஒன்றோட அவுட்புட்டும் அடுத்ததுக்கு இன்புட்டாக கொடுத்து we will get finally the target code. ஸோ இந்த ஒவ்வொரு ஃபேஸும் it will refer to the both symbol table and error handler. ஸோ இது ரெண்டோடையும் கனெக்ட் ஆகியே இருக்கும். இதிலேருந்து ஏதாவது தேவைங்கிறது சிம்பிள் டேபிளில் நம்ம ஸ்டோர் பண்ணுவோம், ஆஸ் வெல் அஸ் நம்ம வந்து அதை ரிட்ரைவ் பண்ணுவோம். எரர் ஹேண்ட்லர்னால் ஏதோ ஒரு எரர் வருது அப்படின்னா அதை ஹேண்டில் பண்ணுறதுக்காக we are having supporting tools in phases of compiler. So this is the phases of compiler. இப்போது நான் வந்து ஃபர்ஸ்ட்டு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் ஒவ்வொரு ஃபேஸ்லேயும் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது நான் சொல்கிறேன். ஸோ நம்மக்கிட்ட வந்து we are having சோர்ஸ் கோட். இதுதான் நம்மளோட சோர்ஸ் கோடில் ஒரு லைன். ஓகேவா? இன்ட் a is equal to b plus 10. இப்போ இதை என்ன பண்ணுறோம் அப்படின்னா லெக்சிக்கல் அனலைசருக்கு கொடுக்குறோம். ஃபஸ்ட்டு லெக்சிக்கல் அனாலிசிஸ் ஸ்பேஸ். இது என்ன பண்ணுன்னா இந்த லெக்சிக்கல் அனாலிசிஸ் என்ன பண்ணுன்னா ஒவ்வொரு நம்ம கோடில் இருக்க ஒவ்வொன்றையுமே டோக்கன்ஸாக மாற்றும். ஸோ ஓகேவா? டோக்கன்ஸாக மாற்றும் அப்படின்னா என்ன பண்ணுன்னா இந்த இன்ட் ஒரு டோக்கன், இந்த ஏங்கிறதுக்கு ஒரு ஐடி வச்சு அது ஒரு டோக்கன், ஈக்குவல் டு ஒரு டோக்கன், பிக்கு ஒரு ஐடி அது ஒரு டோக்கன், ப்ளஸ் ஒரு டோக்கன், இந்த நம்பருங்கிறது ஒரு டோக்கன், செமிகோலன் ஒரு டோக்கன், ஈவன் ஸ்பேஸ் இருக்கிறத கூட அது ஸ்பேஸ் இக்னோர் பண்ணிடும், இந்த செமிகோலன் கூட எடுத்துக்கும். ஸோ இந்த இதை டோக்கனாக ஜென்ரேட் பண்ணி நம்ம என்ன பண்ணுவோம்னா சின்டாக்ஸ் அனலைசருக்கு கொடுப்போம். சின்டாக்ஸ் அனலைசர் என்ன பண்ணுவோம்னா இட் வில் ஜென்ரேட் தி பார்ஸ் ட்ரீ. இது வந்து பார்ஸ் ட்ரீ ஜென்ரேட் பண்ணும். ஓகேவா? என்ன பண்ணும் நம்மக்கிட்ட இந்த ஐடென்டிஃபையர்ஸ்லாம் விட்டுரும். ஸோ நம்மக்கிட்ட என்னென்ன ஐடி வேல்யூஸ் இருக்குது, ஃபஸ்ட்டு ஐடென்டிஃபை ஏ ஈக்குவல் டு நம்மளோட வேல்யூ என்ன பி ப்ளஸ் 10. ஸோ ஐடி 1, ஐடி 2 நம்பர். ஓகேவா? ஸோ இதை வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா பார்ஸ் ட்ரீ ஜென்ரேட் பண்ணுவோம் சின்டாக்ஸ் அனலைசரில். இதை வந்து நம்மளுக்கு செமாண்டிக் அனலைசருக்கு இன்புட்டாக கொடுப்போம். ஸோ செமாண்டிக் அனலைசர் என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு இது ஏங்கிறது ஒரு இன்டீஜர், ஸோ பிங்கிறதும் ஒரு இன்டீஜர், அப்போது இந்த 10ங்கிறதும் ஒரு இன்டீஜர். ஸோ இதை ரெண்டையும் ஆட் பண்ணி வர வேல்யூவும் இன்டீஜராக இருக்கும் அப்படிங்கிறத இது வந்து சிமாண்டிக்காக அனலைஸ் பண்ணும். நீங்கள் ஒருவேளை இப்போ இந்த இடத்துல ஏ இஸ் ஈக்குவல் டு பி ப்ளஸ் ஒரு நேம் கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்களேன், ஹாய்னு கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்க. ஸோ இது வந்து இன்டீஜர், இது வந்து ஸ்ட்ரிங் இல்லையா? ஸோ we are having
லாங்குவேஜஸ் தட் அக்செப்ட் திஸ் ஆல்சோ. பட் நம்ம வந்து ஒரு நார்மல் சி ப்ரோக்ராமில் இதை அக்செப்ட் பண்ணாது. அப்போ என்ன பண்ணுன்னா இந்த சிமாண்டிக் அனலைசர் எரர் த்ரோ பண்ணும். ஸோ இந்த நம்ம கொடுத்துருக்க கோடு வந்து மீனிங்காக ஃபுல்லாக இருக்கா அப்படிங்கிறத பார்க்குறது தான் இந்த சிமாண்டிக் அனலைசரோட வேலை. ஸோ நெக்ஸ்ட் ஃபேஸில் என்ன பண்ணுவோம், இன்டர்மீடியட் கோட் ஜென்ரேட்டர். நம்ம என்ன பண்ணுவோம்னா இந்த சிமாண்டிக் அனலைசர்லேருந்து நம்ம கோட் ஜென்ரேட் பண்ணுவோம். இதுக்கு பேர் வந்து ட்ரிபிள்ஸ்ன்னு சொல்லலாம், இல்லை குவாட்ரூபிள்ஸ்ன்னு சொல்லலாம். இது நான் திருப்பி ஒரு ஃபேஸும் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த மாதிரி மாற்றி எழுதுவோம். ஒரு டெம்பரரி வேரியபிள் எடுத்துகிட்டு இந்த பியையும் டென்னையும் ஆட் பண்ணி அதில் வச்சுட்டு திரும்பியும் அதை வந்து நம்ம வந்து அது ஏக்கு அசைன் பண்ணுவோம். இதுதான் இன்டர்மீடியட் கோட் ஜென்ரேட்டர். ஓகேவா? இது திருப்பியும் என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஆப்டிமைஸ் பண்ணுவோம். ஆப்டிமைஸ் பண்ணி ஏ இஸ் ஈக்குவல் டு பி ப்ளஸ் 10 அப்படிங்கிறத ஆப்டிமைஸ் பண்ணி எழுதுனதுக்கு அப்புறமா வி வில் பி ரைட்டிங் தி கோட் ஜென்ரேஷன். நம்ம இந்த இடத்துல தான் என்ன பண்ணுறோம் அப்படின்னா அசம்பிளி லாங்குவேஜ் வந்து மாற்றுறோம். ஓகேவா? இந்த கோட் ஜென்ரேட்டர் தான் அதை பண்ணும். ஸோ என்ன பண்ணுறோம், லோட் ஒரு ரெஜிஸ்டரில் பியை லோட் பண்ணுறோம். அடுத்து ஆட் அதே ரெஜிஸ்டரில் பியவும் இந்த 10ஐயும் பியில் ஆல்ரெடி பி வந்து ஃபஸ்ட் ரெஜிஸ்டரில் இருக்குது. ஸோ பி கூட 10ஐ ஆட் பண்ணுறோம். திரும்பியும் அந்த ஆட் பண்ணதும் R1லேயே தான் இருக்கும். அந்த R1ஐ கொண்டு போய் ஏல ஸ்டோர் பண்ணுறோம். ஸோ இந்த இடத்துல என்ன ஆகும், இதிலேருந்து நம்மளுக்கு டார்கெட் கோட் கிடைக்கும். ஸோ திஸ் இஸ் தி overall example for the phases of compiler. Now we will go through what are all the functions of each phases. ஸோ நாங்கள் சொன்னதே தான். ஃபஸ்ட்டு லெக்சிக்கல் அனாலிசிஸில் என்ன பண்ணோன்னா ஒரு கேரக்டரையும் டோக்கனாக கன்வெர்ட் பண்ணும், ஒயிட் ஸ்பேஸ் ரிமூவ் பண்ணிடும், கமெண்ட்ஸ் ரிமூவ் பண்ணிடும். ஓகே, ஸோ இன் சம் இஸ் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி அப்படின்னா ஸோ இது ஒன்றொன்னையும் டோக்கனாக இங்கே ஜென்ரேட் பண்ணிடும். ஓகேவா? ஒவ்வொன்றையும் டோக்கனாக ஜென்ரேட் பண்ணிடும். ஸோ இதோட அவுட்புட் வந்து டோக்கன்ஸ் ப்ளஸ் சிம்பிள் டேபிள் என்ட்ரி, சிம்பிள் டேபிள்லேயும் என்ட்ரி போட்டுரும். ஓகேவா? நெக்ஸ்ட் ஃபேஸ் 2 வந்து சின்டாக்ஸ் அனாலிசிஸ். நான் என்ன சொன்னேன், இட் வில் ஜென்ரேட் பார்ஸ் ட்ரீ, எய்தர் பார்ஸ் ட்ரீ இல்லைனா சின்டாக்ஸ் ட்ரீயை ஜென்ரேட் பண்ணும். ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து இன்ட் ஏ இஸ் ஈக்குவல் டு நம்ம ஒன்றுமே கொடுக்கலன்னா இட் வில் த்ரோ சின்டாக்ஸ் எரர். இந்த இடத்துல தான் நம்மளுக்கு சின்டாக்ஸ் எரர் ஜென்ரேட் ஆகிறதெல்லாம் இந்த சின்டாக்ஸ் அனாலிசிஸ் தான் அந்த வேலையை பார்ப்போம். ஓகே, ஸோ இங்கிருந்து பார்ஸ் ட்ரீ கிடைக்கும் இல்லையா, அதை எடுத்துகிட்டு சிமாண்டிக் அனாலிசிஸ் போவோம். இந்த இடத்துல தான் நம்ம என்ன சொன்னேன், நான் இன்டீஜர் கூட இன்டீஜர் தான் ஆட் பண்ண முடியும் அப்படிங்கிற மீனிங்ஃபுல்லான ஸ்டேட்மெண்ட்டாக மாற்றி நமக்கு அதை அனலைஸ் பண்ணி கொடுக்கறது இந்த சிமாண்டிக் அனாலிசிஸ். ஸோ வேரியபிள்ஸ் என்னென்னலாம் என்ஷூர் பண்ணோன்னா, வேரியபிள்ஸ் டிக்ளோர்ட் பிஃபோர் யூஸ், டைப் கம்பேட்டபிலிட்டி எல்லாமே ஒரே டேட்டா டைப்பில் இருக்கா, அண்ட் தென் ஸ்கோப் ரூல்ஸ். ஓகேவா? இப்போ இன்ட்டுன்னு டிக்ளேர் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ண முடியாது, ஸ்ட்ரிங்கை கொண்டு போய் அதுக்கு நம்ம ஸ்டோர் பண்ண முடியாது. ஸோ இட் வில் த்ரோ டைப் மிஸ்மேட்ச் எரர். ஸோ சின்டாக்ஸ் அனாலிசிஸ் என்ன பண்ணுவோம், சின்டாக்ஸ் எரர் அந்த மாதிரி எரர்லாம் டிஸ்பிளே பண்ணும். இது வந்து டைப் மிஸ்மேட்ச் எரர் டிஸ்பிளே பண்ணும். ஸோ நெக்ஸ்ட் இன்டர்மீடியட் கோட் ஜென்ரேஷன். இட் கன்வெர்ட்ஸ் தி சோர்ஸ் ப்ரோக்ராம் இன்டு மிஷின் இண்டிபெண்ட் இன்டர்மீடியட் கோட். இங்கே தான் என்ன பண்ணுவோம்னா 3 அட்ரஸ் கோடா, குவாட்ரூபிள்ஸ், ட்ரிபிள்ஸ் அந்த நம்ம மாற்றி எழுதுறோம்ல, அதுக்கு இந்த மாதிரி ஃபார்மேட்லாம் எழுதுவோம். 3 அட்ரஸ் கோட் அப்படின்னா நம்மக்கிட்ட இப்போது ஏ இஸ் ஈக்குவல் டு பி ப்ளஸ் சி ஸ்டார் 10 அப்படி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இதை வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா ஃபஸ்ட்டு இதை ரெண்டையும் ஒரு டெம்ப்ரரி வேரியபிளில் ஸ்டோர் பண்ணி அந்த டெம்ப்ரரி வேரியபிளை இது கூட ஆட் பண்ணுவோம். அது மாதிரி ஒரு இதையுமே வந்து நம்ம ரெண்டாக மாற்றி எழுதுவோம். அதாவது ட்ரிபிள்ஸ் இல்லை அந்த மாதிரி 3 அட்ரஸ் கோட்னா இன்சைடு லெஃப்டில் ஒரு வேறு வேல்யூ இருக்கும், சாரி நம்ம அசைன் பண்ணுற டெம்ப்ரரி வேரியபிள் இருக்கும், ரைட்டில் 2 இருக்கும், இவ்வளோ தான் இருக்கணும். இதுக்கு மேலே நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா இங்கிட்டலாம் வரக்கூடாது. ஓகேவா? அதுதான் 3 அட்ரஸ் கோட் ஃபார்மேட்டை. ஸோ நம்ம இந்த கொடுத்துருக்கிற இதை வந்து இப்படி மாற்றி எழுதுவோம். ஸோ ஃபஸ்ட்டு ஏ ப்ளஸ் பியை ஒரு டெம்ப்ரரி வேரியபிளில் வச்சுட்டு அந்த டெம்ப்ரரி வேரியபிளை சி கூட நம்ம மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ இது இன்டர்மீடியட் கோட் ஜென்ரேஷன். ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் கோட் ஆப்டிமைசேஷன். ஸோ நம்ம எழுதின அந்த கோடை வந்து எப்படியெல்லாம் ஆப்டிமைஸ் பண்ணி நம்மளால் இன்னும் எஃபிஷியண்ட்டாக மாற்ற முடியும் அப்படிங்கிறது இந்த கோட் ஆப்டிமைசேஷன் பண்ணும். ஸோ இட் இம்ப்ரூவ்ஸ் கோட் எஃபிஷியன்சி, எக்ஸிக்யூஷன் டைம் அண்ட் மெமரி யூசேஜ். ஸோ இதுக்கு என்னென்னலாம் எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா கான்ஸ்டன்ட் ஃபோல்டிங், டெட் கோட் எலிமினேஷன், லூப் ஆப்டிமைசேஷன். ஸோ இந்த மாதிரி டெக்னிக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணும் இந்த கோட் ஆப்டிமைசேஷன். ஃபைனலாக நம்மளுக்கு என்ன கிடைக்கும், கோட் ஜென்ரேட் ஆகிருக்கும். ஸோ இட் கன்வெர்ட்ஸ் இன்டர்மீடியட் கோட் இன்டு மிஷின் டிபெண்ட் டார்கெட் கோட். நமக்கு தேவையான டார்கெட் கோடாக இந்த கோட் ஜென்ரேஷன் தான் நமக்கு கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும்.
ஸோ நம்ம இது கூட சப்போர்ட்டிங் காம்பனன்ட்ஸ் 2 பார்த்தோம் இல்லையா, ஒன்று வந்து சிம்பிள் டேபிள், இன்னொன்று எரர் ஹேண்ட்லர். ஸோ இது எல்லா ஃபேஸும் இதை யூஸ் பண்ணிப்பாங்க ஃபேஸஸ் ஆஃப் கம்பைலரில். ஸோ சிம்பிள் டேபிளில் என்னெல்லாம் ஸ்டோர் பண்ணியிருப்போம்னா வேரியபிள் நேம், டேட்டா டைப், ஸ்கோப், மெமரி லொக்கேஷன் இதெல்லாம் ஸ்டோர் பண்ணியிருப்போம். எரர் ஹேண்ட்லரில் வந்து ஒரு ஃபேஸ்லையும் என்னென்ன எரர் வருதுன்னு டிடெக்ட் பண்ணி ரிப்போர்ட் பண்ணோம். ஓகேவா? ஸோ நம்ம வந்து ஃபேஸஸ் ஆஃப் கம்பைலர் அப்படின்னா மெயினாக என்ன பண்ணோம்னா இந்த டயக்ராம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வரைஞ்சிட்டு ஒரு ஃபேஸையும் எக்ஸ்பிளைன் பண்ணி ஃபைனலாக நம்ம வந்து இந்த எக்ஸாம்பிள் வந்து கொடுக்கணும். ஸோ திஸ் இஸ் தி overall concept of phases of compiler. Thank you.